சென்னை காட்டுப்பாக்கம் பகுதியில் தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் கேட்டரிங் டெக்னாலஜி கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனம் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகும். இக்கல்வி நிறுவனத்தின் சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம், என் பேர் நவமணி. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜியுடைய மேனேஜிங் டைரக்டர். ஸோ என் கல்லூரி பார்த்தீங்கன்னா 1996 ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 20 வருஷமாக நாங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் பைனரி இன்ஸ்டிடியூட். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலாக ஆர்கனைஸ் பண்ண எங்களுடைய ஆர்கனைசேஷன். எங்கள் கல்லூரியுடைய சிறப்பு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா காலேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக ஆல் த மேஜர் எல்லாமே இருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக வச்சுருப்பாங்க. பட் எங்களுடைய கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி மட்டும்தான் எங்களுடைய கோர்ஸ். இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதில் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கலாம், என்னென்ன கோர்சஸ் இதில் ஆட் பண்ணலாம், அதனுடைய நோக்கம் தான் எங்களுக்கு முக்கியமாக. இட் இஸ் கம்ப்ளீட்லி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன்ஸ்டிடியூட். தனியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் எங்களுடைய கோர்ஸ். அண்ட் எங்கள் காலேஜுடைய தனி சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி காட் அஃபிலியேஷன் வித் அழகப்பா யூனிவர்சிட்டி. அழகப்பா யூனிவர்சிட்டி அழகப்பா பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள கல்லூரி எங்களது. அது தவிர இந்த அமெரிக்கன் கோர்ஸ் டைப் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதர் தென் திஸ் ஃபாரின் இன்டர்ன்ஷிப்காக ஃபாரினில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்லாம் டைப் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாண்டாக இருக்கட்டும், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, யூகே, அந்த மாதிரி நிறைய வெளிநாடுகளுடைய பல்கலைக்கழகத்தை கூட டைப் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ராட் போகிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். கம்பீரமான கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இக்கல்லூரி. இந்த நிறுவனம் 20 ஆண்டுகளாக நாங்கள் இந்த காட்டுப்பாக்கு பகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக நடத்தப்படுகிறது. இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் இதுவும் ஒரு மிகப்பெரிய நிறுவனன்றதை நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து மாணவர்கள் சேர்க்கை 10வது படித்த மாணவர்களுக்கும் 12வது படிப்பை முடித்து டிகிரி சேரக்கூடிய மாணவர்களும், டிப்ளமா சேரக்கூடிய மாணவர்களும், அதுக்கப்புறம் MBA இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி முடித்தவன் படிக்கக்கூடியவர்களுக்கும் இந்த இடத்துல கல்வி நாம் கொடுக்குறோம். இந்த நிறுவனம் பல ஆண்டுகள் கடந்து போயும் இன்றைக்கும் மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடுப்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. வெளிநாட்டுக்கு ஏற்ப கல்வி தரம் உயர்த்தப்படும். இங்கே படிக்கும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஆங்கிலம், பிரெஞ்சு என்ற வேறு மொழிகளிலும் பாடங்கள் கற்பிக்கப்படும். இவைகளுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி அவங்கள ஹோட்டலில் எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல் அண்ட் 7 ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். இது இல்லாமல் ஏர்லைன்ஸு, ஷிப்பிங் மற்றும் IT இண்டஸ்ட்ரிக்கு எங்கெல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுடைய ஹெல்ப் இருக்கோ, ஹாஸ்பிட்டாலிட்டி, அங்கெல்லாம் நாங்கள் உதவி செய்து அவங்கள நாங்கள் சேவை பண்ண அனுப்புகிறோம்.
இக்கல்லூரியில் சிறப்பான முறையில் ஆய்வகங்கள் அமையப்பெற்றுள்ளன. வரவேற்பறை எவ்விதம் அமையப்பட வேண்டும் என்பதை மாணாக்கர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நட்சத்திர ஓட்டல்களில் உள்ளது போன்ற வடிவம் கொண்ட வரவேற்பறை ஆய்வகம் வெகு சிறப்பாக இக்கல்லூரியில் அமையப்பெற்றுள்ளது. என் பேர் ஹரிக்குமார். நான் இங்கே மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த என்னுடைய ஜாப் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் இயர் படிக்கிற பசங்களை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை நான் எல்லா 5-ஸ்டார் ஹோட்டல்லையும் 4 மாதம் ட்ரைனிங்காக அரேஞ்ச் பண்ணி அவங்கள நல்லபடியாக ட்ரைனிங் முடிச்சதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் இயர் படிக்கிற பிஎஸ்சி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் வேலை வாய்ப்பு வாங்கி தருவோம். எல்லா 5-ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கும் காண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து இங்கே வரவழைச்சி இல்லைனா இவங்கள அந்த ஹோட்டலுக்கு அனுப்பி அவங்கள செலெக்ஷன் பண்ணுறதுக்காக நான் ட்ரைனிங் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட் நல்ல ஜாபில் வாங்கி கொடுக்குறோம். போன வருஷம் 100% பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்தாச்சு. இந்த வருஷம் பிளேஸ்மெண்ட் நடந்துட்டுருக்கு, கிட்டத்தட்ட நல்லபடியாக போயின்ட்டுருக்கு. இன்னும் டைம் இருக்கிறதுனால நல்லபடியாக பிளேஸ்மெண்ட்டை முடிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு தந்த மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். ஹவுஸ் கீப்பிங் பயிற்சிக்கு ஏற்ற வகையில் மாதிரி விருந்தினர் அறை ஒன்றும் இக்கல்லூரியில் அமையப்பெற்றுள்ளது. Hello, good afternoon. I am Rebecca. I am coming from Kundratur. I am studying in Madras Institute of Hotel Management. I am pursuing BSc Hotel Management degree. This is my second year. I did training in Park Hyatt Hotel in last 4 months. It is very useful. In this college, faculties and management is very good, and they help me a lot. இக்கல்லூரியில் உள்ள உள்ளரங்கு வடிவமைப்பு மற்றும் அலங்காரத் துறையில் மாணாக்கர்கள் வீடுகளை எப்படி அலங்கரிப்பது மற்றும் கலர் காம்பினேஷன் பற்றியும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் மூலம் சொல்லித்தரப்படுகிறது. தேர்வு எழுதுவதற்கு வசதியாக மிகப்பெரிய வளாகம் ஒன்றும் இக்கல்லூரியில் அமையப்பெற்றுள்ளது. வசதிகள் பார்த்தீங்கன்னா எங்கள் கல்லூரியில் வந்து அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 4 மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபுட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, அண்ட் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸு, ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே தனித்தனி லேப்ஸ் இருக்கும். தனித்தனியாக அதாவது அவங்களுடைய பயிற்சி வகுப்புன்னு சொல்லிட்டு தனித்தனி லேப்ஸ் இருக்கும். அதில் வந்து வில் ட்ரெயின் த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக அவங்க அங்கே ட்ரெயின் ஆகுவாங்க. அண்ட் இதை தவிர படிக்கும்போதே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு போகிறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணி தருவோம். பார்ட் டைம் ஜாப்ஸ், அதாவது ஸ்டடி வைல்யூ ஏர்ன் வைல்யூ லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாவில் நாங்கள் படிக்கும்போதே அவங்களுக்கு பகுதி நேர வேலை வாய்ப்பும் அரேஞ்ச் பண்ணி தரோம். நட்சத்திர ஹோட்டல்களில் எவ்விதம் உணவு பரிமாறுவது என்பதை எளிய முறையில் மாணாக்கர்களுக்கு புரிய வைக்க இக்கல்லூரியிலேயே சிறப்பானதொரு ரெஸ்டாரண்ட் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஹாய், என்னோட பேர் வந்து மேரி தனுஷா. என்னோட நேட்டிவ் வந்து ஸ்ரீலங்கா. எனக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணுன்றது வந்து ரொம்ப நாள் ஆசை. பட் சுச்சுவேஷனால் என்னால் படிக்க முடியலை. இருந்தாலும் நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வெப்சைட்டில் வந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி கேள்விப்பட்டேன். தென் அதுக்கப்புறமா நான் அந்த காலேஜில் வந்து சேர்ந்தேன். இருந்தாலும் வந்து சேர்ந்ததுக்கப்புறமும் எனக்கு ரொம்ப ஃபியர் இருந்துச்சு. ஏன்னா புது பிளேஸ், எல்லாருமே புதுசாக இருந்தாங்க. இருந்தாலும் இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அண்ட் அவங்களோட டீச்சிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து எஃப்எம்பி மேனேஜர் ஆகணுன்றது ஆசை. தென் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா எங்கள் சீனியரை பார்த்தா இங்கே இருக்க எல்லாருமே
அவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிடச்சிருச்சு. அதனால் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் படித்து முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து எனக்கும் ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல ஹோட்டலில் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு. கோர்ஸ் முடிக்கும்போது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் முறையில் நாங்கள் ஜாபை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாணவருக்கு 2 இல்லை 3 கிடைக்கும். இங்கே பெண்களும் படிக்கிறார்கள். பலவிதமான பொசிஷன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக இங்கு வர மாணவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து படிக்கும் மாணவரும் உண்டு, உள்நாட்டிலிருந்து படிக்க மாணவர்களும் உண்டு, கிராம பகுதியிலிருந்து வந்த மாணவர்களும் உண்டு, வட இந்தியாவிலிருந்து வர மாணவர்களும் உண்டு. ஆக எல்லா இடங்களிலிருந்து மாணவர்கள் படித்து இன்றைக்கு இந்த இடத்துலேருந்து வெளிநாடுகளில் மிகப்பெரிய வேலையில் நல்ல சம்பளத்தோடு இருக்கிறாங்க. இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. I am L. Arjun Kumar. I am coming from Chitlapakam. I already completed my 3-year diploma course in Madras Institute of Hotel Management, and now I am pursuing second year BSc. I do my training at Taj Madras Flight Kitchen, 3 months at airport and 1 month at Flight Kitchen. I do my 6-month on-the-job training at Taj Coromandel. In this college, I have a good facility of a separate library, separate bakery lab, separate production lab, and good faculty members. I am very proud to tell that I am a student of MIH. இக்கல்லூரியில் உள்ள அடிப்படை சமையல் பயிற்சி ஆய்வகத்தில் மாணாக்கர்களுக்கு சமையல் துறையில் அடிப்படை பயிற்சி வெகு தெளிவாக சிறப்பாக சொல்லித்தரப்படுகிறது. Hi, I am Gnana Soundar. I am studying first year diploma in MIHM. My native place is Chennai. எனக்கு வந்து ஒரு செஃப் ஆகணுன்றது ஆசை. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த காலேஜுக்கு வந்து சேர சொல்ல எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறமேட்டு என் சீனியர்ஸு எல்லா டீச்சர்ஸ் ஆல் ஸ்டாஃப் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி நான் வந்து இப்போது கொஞ்சம் டாஜ் மெட்ராஸ் ஃப்ளைட் கிச்சனுக்கு 15 days ட்ரைனிங் போயிட்டு வந்தேன். சீனியர்ஸ்க்கு எல்லாருக்குமே நிறைய ஐடிசி கிராண்ட் சொல்லலாம், க்ரௌன் ப்ளஸ் அண்ட் 5-star ஹோட்டல்ஸ்லாம் ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி நானும் பிளேஸ்மெண்ட் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் MIHM. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா கேட்ரிங் அப்படின்னாலே ஒன்லி ஃபார் குக்கிங் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இருந்தது மக்களுக்கு. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் தட். குக்கிங்ன்றது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட், அவ்வளோதான். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பார்ட்டு தான் வந்து குக்கிங். ஸோ அந்த குக்கிங்கை விட நிறைய ஒரு மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஹோட்டல்ஸில் உண்டு. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த 5-star ஹோட்டலாக இருக்கட்டும், வாட் எவர் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த ஆர்கனைசேஷனை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் இருக்குது. ஸோ அது வந்து தெளிவாக அவங்க படிச்சுக்கலாம். இண்டிவிஜுவலாக ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னா வி ஹாவ் அ கிராஃப்ட் கோர்சஸ், அதாவது 1 year ப்ரோக்ராம் அது. அதில் வந்து ப்ரொடக்ஷன் தனியாக, சர்வீஸ் தனியாக, ஹவுஸ் கீப்பிங் தனியாக, செப்பரேட்டாக அவங்க பண்ணலாம். இது வந்து டிகிரி படிக்கும்போது 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி டிகிரி பண்ணலாம். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக 3 yearsல அவங்க என்னென்ன ஹோட்டல்ஸில் ஈவன் ஹெச்ஆர்லேருந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லேருந்து பிடி அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் அலைட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். ஸோ கம்ப்ளீட்லி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற மேஜர் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். அது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த கோர்ஸ் உண்டு. Hi, my name is A. Muhammad Yasin.
I'm studying Madras Institute of Hotel Management and Catering Technology, second year diploma. I am trained in Taj Madras Freight Kitchen. Today I am very happy in Madras Freight Kitchen. நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் இருக்குன்னா அது காரணம் தாஜ் மெட்ராஸ் ஃப்ளைட் கிச்சனும் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேடம் தான். நான் நல்லா படித்தேன், நல்ல இடத்துல எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, நல்லா ட்ரைனிங் பண்ணேன். நான் ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக வரணும்னு ஆசைப்பட்றேன். இந்த இண்டஸ்ட்ரியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு ஆசைப்படுங்க. நல்லா ஒரு ஷெஃப் ஆகணும். நல்ல குட் இண்டஸ்ட்ரி இது. நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்க இண்டஸ்ட்ரியில். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியில். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நிறைய கற்றுக்க முடியும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கணும். எனக்கு எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய நல்லா பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க. எங்கள் பிரின்ஸிபல் சார், எங்கள் எம்டி சார், இவங்களாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஷெஃபாக நிற்கிறேன். Myself Soundarya. I am doing my final year degree in Madras Institute of Hotel Management. I got selected in ITC Grand Chola thanks to MIHM. இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. Hi, I am Manivannan from MIHM. I am doing my third year diploma. This is a very good infrastructure in our college MIHM. Very good staffs are here, good library facilities, very good infrastructure in the service department and providing a good service. Management is holding a good. I was selected in ITC Grand Chola. என் பேர் கண்ணன். நான் மதுரையிலேருந்து வரேன். மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி பண்ணுறேன். இங்கே நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் வந்து நல்ல ஸ்டாஃப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. எல்லாம் கிச்சன், பேக்கரி, அப்புறம் வந்து லைப்ரரிஸ் எல்லாமே இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இங்கே வந்து பார்ட் டைம் ஜாப் வாங்கி கொடுத்துருவாங்க. எஸ்பிஎஸ் சினிமாஸில் நான் 9,000 சேலரி வாங்குறேன் பார்ட் டைம் ஜாப். தேங்க்ஸ் டு MIHM. ஆரம்பத்தில் அவங்க செலக்ட் பண்ணக்கூடும் போது 20,000 25,000 அவர்களுக்கு ஒரு மேனேஜர் லெவலில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக கிடைக்கும். அது கொஞ்சம் காலம் 2 ஆண்டுகள் முடியும் போது இதே மாணவர்கள் வெளிநாட்டுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணி அனுப்பும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80,000 to 1 lakh கிடைக்கும். யுஎஸ் போகிறதுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதும், சிங்கப்பூருக்கு போகிறதும், கனடாவுக்கு மைக்ரேட் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கிறது. இந்த டிமாண்ட் குளோபல் டிமாண்ட் என்று சொல்லுவார்கள். இந்த குளோபல் டிமாண்டை மீட் பண்ணுற அளவுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. அதோடைய கல்விகள் தரம் வாய்ந்தது, இந்தியர்கள் மதிக்கத்தக்கவர்களாக இருக்கிறதுபடினால இது உணவுத்துறை மட்டுமல்ல, ஹாஸ்பிட்டாலிட்டி. அதனால் தமிழர்களுக்கு மிகப்பெரிய அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு பேர் போனது தமிழ்நாடு, கல்விக்கும் பேர் போனது இந்த தமிழ்நாடு. இதனால் அநேக மாணவர்கள் இங்கு படித்து நாங்கள் வேலைகள் மட்டும் வாங்கி கொடுக்கல, தே ஆர் செட்டில் வித் எ குட் லைஃப்.
இந்த கோர்ஸ் உடைய மேஜர், அதாவது மற்ற கோர்ஸ்க்கும் இந்த கோர்ஸ்க்கு என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கோர்சஸில் வந்து இந்த பார்ட் டைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும், குறைவாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டே அவங்களுடைய ஃபீஸ் அவங்களே ஏர்ன் பண்ணி கட்டக்கூடிய ஒரு ப்ளஸ் இந்த கோர்ஸில் இருக்குது. அதர் தென் தட் மற்ற யாரெல்லாம் படிக்கலாம் எப்படி, அதாவது 10th முடித்தவங்க டிப்ளமோ படிக்கலாம், 12th முடித்தவங்க டிகிரி படிக்கலாம், பிஎஸ்சி பண்ணலாம். ஸோ எனி டிகிரி முடித்தவங்க பிஜி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சைஸ் படிக்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தஸ், அதாவது வெளியில் ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கலான்னு ஒரு சிலர் கேட்பாங்க. அண்ட் வேறு டிகிரி பண்ணியிருக்கேன், வேறு டிப்ளமோ பண்ணியிருக்கேன், 12th முடிச்சுட்டு நான் எப்படி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு டவுட்ஸ்லாம் கூட இருக்கும். ஸோ அது என்ன லேட்டர் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது நம்ம யூனிவர்சிட்டியில். லேட்டர் என்ட்ரினா இட்ஸ் லைக் யூனிவர்சிட்டி மாதிரி தான், அதாவது இன்ஜினியரிங் மாதிரி தான். அது 3 years அதாவது 12th முடிச்சுட்டு 3 year நீ டிப்ளமோ whatever கம்ப்ளீட் பண்ணிட்டுனா செகண்ட் இயர் என்ரோல் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அவங்க 12th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து 3rd year டிகிரி என்ரோல் பண்ணலாம், டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தான். ஸோ அதர் டிப்ளமோஸ் எதனா படிச்சிருந்தாங்கன்னா செகண்ட் இயர் பிஎஸ்சி என்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி லேட்டர் என்ட்ரி ஸ்கீம் இருக்குது. இட்ஸ் அ ஃபியூச்சர் குரோத். இந்தியாவின் வளர்ச்சி பாதைக்கு போகும்போது இப்போல இருக்கிற ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுங்க, வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரவங்க, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிற டூரிசம் என்ற டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் இன்றைக்கி அதிகமாக இந்த அரசாங்கம் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி பெற்று இருக்கும்போது இந்த துறையிலையும் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அதுவே எங்களுடைய பங்கு, அதுவே எங்களுடைய சேவையாக இருக்கிறது. தொடர்ந்து கல்விக்காகவும் இந்த நிறுவனத்துக்காகவும் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி டிவிஷனுடைய குரோத்துக்காகவும் நாங்கள் அயராது உழைப்போம். இந்த மாணவர்களை நாங்கள் மேலும் மேலும் கொண்டு வழி நடத்துவோன்னு இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஸோ வெளியில் ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கிற கேண்டிடேட்ஸும் எங்ககிட்ட இருக்காங்க. எப்படின்னா இப்போ பிஜி பண்ணுறாங்கன்னா எம்பிஏ வந்து பண்ணுவாங்க. எம்பிஏ பார்த்தீங்கன்னா லைக் யூனிவர்சிட்டியோடைய ரூல்ஸ் தான், அங்கே என்ன பர்சன்டேஜ் ஆஃப் அட்டெண்டன்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த பேஸ் பண்ணி தே கேன் டூ எனி டிகிரி பண்ணிவிட்டு பிஜி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ அதனால் ஏஜ் லிமிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேம் டிகிரி டிப்ளமோக்கு 12th to 10th கேண்டிடேட்ஸ் 20 to 28, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வரைக்கும் கூட தே கேன் என்ரோல் இட். அதர் கோர்சஸ்க்கு எப்படியும் அந்த மாதிரி தான் இருக்குது ஏஜ் லிமிட்டும். குறைவுபடாத கல்வியினை நிறைவோடு வழங்கி சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவரையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது.